இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலையின் நடுவே சரிந்து விழுந்த ராட்சத மரங்களால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை ECR சாலையில் வீசிய கடுமையான காற்றால் வாகன ஓட்டிகள் அவதி. உத்தண்டி சுங்கச்சாவடியில் மேலே அமைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர் கிழிந்து வாகன முகப்புகளை மூடியதால் பரபரப்பு. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. வரும் 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். நெல்லை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் சென்னை, மீனம்பாக்கம், தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட 9 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தாம்பரம் அருகே அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த வழக்கு. தனியார் நிறுவன காவலாளியை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் உத்தரவு. தாம்பரம் அருகே அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமி பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெட்கி தலை குனிய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சாடல். தாம்பரம் அருகே அரசு காப்பகத்தில் சிறுமிக்கு நிகழ்ந்தது துரதிருஷ்டவசமானது என்று அமைச்சர் கீதா ஜீவன் கருத்து. அனைத்து காப்பகங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அறிவிப்பு. போலீஸ் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனடியாக நாங்கள் இப்போ லேடி வாட்ச்மேன் கூடுதலாக 3 வாட்ச்மேன் இப்போ இந்த மேத்யூன்றவர் அங்கே காவலராக இருக்கிறவர், அதனால் பதிலாக 3 பெண் காவலர்கள் நியமிக்கிறதுக்கு இன்றைக்கி அங்கே ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இப்போவே அவங்க யார் வில்லிங்காக இருக்கிற அந்த பெண் காவலர்களை உடனடியாக நியமிக்க போகிறாங்க. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத சூழலை உருவாக்கியிருப்பதுதான் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை. மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் எனில் திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என்றும் அன்புமணி காட்டம். சேலம் மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுதினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு. சுமார் 11 கிலோமீட்டரில் நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்று பொதுமக்களின் சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார். கட்சி எப்பொழுதும் என் பக்கம்தான் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. எப்பொழுதும் எந்நாளும் என் பக்கம்தான் என்று சொல்வதை விட எனக்கு என்னை குலதெய்வமாக கடவுளாக நினைக்கக்கூடிய கோடான கோடி தொண்டர்களை, என்னுடைய சொந்தங்களை, அவர்களுடைய நலத்துக்காக
அவருடைய முன்னேற்றத்திற்காக நான் எதையும் செய்தேன். வன்னியர் சங்க இளைஞர்களுக்கு பழிக்கு பழி வாங்கும் உணர்ச்சியே இல்லை என்று மாநில தலைவர் அருள்மொழி சர்ச்சை பேச்சு. தற்பொழுதைய இளைஞர்கள் கோழைகளாக இருப்பதாகவும் பொதுக்கூட்டத்தில் பேசியதால் பரபரப்பு. எனக்கு வருகின்ற வேகம் என்னவென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தில் 7ஆம் கட்டமாக 6 மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் நியமனம். தென்காசி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்க அறிவுறுத்தல் வழங்கப்படவில்லை. கடன் நிலுவை இல்லை என்பதை உறுதி செய்ய மட்டுமே சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை விளக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டத்தை சமாளிக்க முன்கூட்டியே கூடுதல் பேருந்துகளை நிறுத்தி வைக்க முடிவு. அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. வெடிகுண்டு நிபுணர்கள் சுமார் 2 மணி நேரம் நடத்திய தீவிர சோதனையில் புரளி என தகவல். மதுரை முருக பக்தர்கள் மாநாடு மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கோரிய வழக்கு. ஜூன் 12ஆம் தேதிக்குள் உரிய முடிவு எடுக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகம் முழுவதும் 8800 கொடிக்கம்பங்களை அகற்ற நடவடிக்கை. அரசியல் கட்சிகளுக்கு சொந்தமான 12680 கொடிக்கம்பங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தகவல். திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பேருந்து ஓட்டுநரை காலணியால் அடித்த துணை மேலாளர் மாரிமுத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. ஓட்டுநர் கணேசனிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதுடன் துறை ரீதியான நடவடிக்கைக்கு கட்டுப்படுவதாகவும் பதிவு. அனைவருக்கும் வணக்கம். மாரிமுத்து உதவி மேலாளர் மகளிர் நேற்று நடந்த சம்பவத்துக்கு தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் வசம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு அரசு அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வசம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறைக்கும் எந்த களங்கமும் வர வேண்டாம். நிர்வாகம் எடுக்கும் நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய மன்னிப்பை காணிக்கையாக்குகிறேன். நன்றி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பிரகாரத்தில் வைத்து முட்டை பிரியாணி சாப்பிட்ட விவகாரம். பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் 2 பேரிடம் போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் ஓரிக்கை அரசு தொடக்க பள்ளியில் திடீரென புகுந்த உடும்பால் பரபரப்பு. உணவு இடைவெளியின் போது வேகமாக புகுந்ததால் அச்சத்தில் ஆழ்ந்த குழந்தைகள்.
நான் அப்பவே சொன்னேன்ல. இலங்கையில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் அகதிகளாக தனுஷ்கோடியில் தஞ்சம். தஞ்சமடைந்த 5 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் செயல் அலுவலரை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டம். திருவிழாவிற்கு வந்த மக்கள் மண்டபத்தை சுற்றி கொட்டகை அமைக்க கோவில் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரம். தனுஷ்கோடி கடற்கரையில் மூட்டை மூட்டையாக கரை ஒதுங்கிய பிளாஸ்டிக் தயாரிப்பு மூலப்பொருட்கள். பல்வேறு கோணங்களில் தனுஷ்கோடி கடலோர காவல் குழும போலீசார் தீவிர விசாரணை. குற்றாலத்தில் மழைக்கால சீசன் தொடங்கியதை அடுத்து அருவிகளில் உற்சாக குளியல் போடும் சுற்றுலா பயணிகள். ஜூலை மாதம் சாரல் திருவிழா நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் தேரோட்டத்தின் முடிவில் தேங்காய்களை வீசி எறிந்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். பல்லாயிரக்கணக்கான தேங்காய்களை கிராம மக்கள் ஹெல்மெட் அணிந்தபடி சேகரித்த வினோத திருவிழா. நத்தம் அருகே 25 ஆண்டுகளுக்கு பின்னர் வெகு விமர்சையாக நடைபெற்ற மாடுகள் மாலை தாண்டும் போட்டி. நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள். தற்பொழுது பரவி வருவது கொரோனா வைரஸின் XFG ஒமைக்ரான் துணை வகையைச் சேர்ந்த உருத்திரிப்பு. உலகம் முழுவதும் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய அரசு விளக்கம். RCB அணி வெற்றி கொண்டாட்டத்தில் பலி விவகாரத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட IPS அதிகாரி விகாஸ்குமார் மத்திய அரசிடம் மேல்முறையீடு. விசாரணை முறைகேடாக நடைபெற்றதாகவும் தன்னிடம் விசாரணை நடத்தாமல் தண்டனை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் புகார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் பிரியங்கா வரும் 14ஆம் தேதி கேரளா பயணம். இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிடும் ஆரியாடன் சௌகத்தை ஆதரித்து பிரச்சாரம். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அழைத்து செல்லும் ஆக்சிம் 4 பயண திட்டம் ஒத்திவைப்பு. மோசமான வானிலை காரணமாக நாளை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தகவல்.